ஒருத்தர் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எங்கே இருந்துப்பா நீங்கள்லாம் வரீங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிமாண்ட் அண்ட் பையபோ zones? There is nothing sentiment like this in the market. Market is live acted, depends on time decidings. Your marks are not helpful in live market அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட் மூவ் பண்ணுறதுக்கு தகுந்தார மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்றத அவர் கொடுக்குறாரு. ஆப்வியஸ்லி கரெக்டு. அதுக்காக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய்கிட்டே இருக்குது. மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் மேலே போயிடுச்சு, 20 பாயிண்ட் மேலே போயிடுச்சுன்னா பையராக இருக்கணும் அப்படிங்கிறது. அல்லது மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்குது, 20 பாயிண்ட் டவுனு, 30 பாயிண்ட் டவுன், இப்போ நான் செல்லராக இருக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தெர் இஸ் அ அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட். இது என்ன பண்ணிட்டாங்க, மோர் தென் 150 இயர்ஸுக்கு முன்பே இதை கொடுத்துட்டாங்க. இதை நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன, டிமாண்ட் ஜோன் எங்கே கிரியேட் ஆகும், சப்ளை ஜோன் எப்படி கிரியேட் ஆகுன்றது நமக்கு தெரியணும். ரெண்டாவதாக கேட்டிருக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் ஜோன் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்றாரு. அதே மாதிரி ஒரு பையபோ ஜோன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எஸ், அதாவது இந்த பையபோ ஜோன் அப்படிங்கிறது நம்மளோட ட்ரேட் எம்பரர் மெத்தடில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். ஆனால் டிமாண்ட் ஜோன் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது உண்மை இல்லை. கண்டிப்பாக டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, எல்லாருமே வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் என்ன ஆகிடுது, பீக் போயிடுது. ஸோ இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதனால ப்ரைஸ் கீழே வந்து தான் ஆகும். அப்போ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அது இல்லாமல் நியூ பையர் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை பை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்ன ஆகிடுது, அது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த அப் ட்ரெண்டில் இந்த டிமாண்ட் ஜோன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். அந்த டிமாண்ட் ஜோன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த டிமாண்ட் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். பட் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இடத்துல எல்லாருமே பை பண்ணிட்டாங்களான்னு தெரிஞ்சு, அதாவது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா எல்லாருமே பை பண்ணணும். அது எல்லோரும் பை பண்ணாத இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், டிமாண்ட் ஜோன்ஸை ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஸோ எல்லோரும் வாங்கக்கூடிய இடம், அப்போ எல்லோரும் வாங்குறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் பையபோ ஜோன். அந்த பையபோ ஜோனுக்கு மேலே போயிடுச்சுன்னா எல்லாரும் வாங்கிட்டாங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. தென் அதன் பிறகு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். தென் டார்கெட்டை போயிட்டு ரீச் பண்ணுறது பார்க்க முடியுது. நம்மளோட வீடியோ கண்டினியூஸாக நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வீடியோன்னு நம்ம போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் அவர் கேட்டதுக்கான ஆன்சராக நான் அந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். தேங்க்யூ.